ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பச்சை மஞ்சள்ல ஊறுகாய், மஞ்சள் கிழங்குல ஊறுகாய் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் கிழங்கு ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பச்சை மஞ்சள் நான் 20 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸ்ல 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கிறதுக்கு 100 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு கடுகு, இந்த எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கிறதுக்கு. இந்த சில்லி பவுடர் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் தேவையினாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் குறைச்சிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நான் 1/4 கப்பில் கொஞ்சம் குறைவாகவே கல்லுப்பு எடுத்திருக்கேன். தேவையான அளவு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லெமனை ஜூஸா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அரை ஸ்பூன் கடுகு. இது வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மஞ்சள் இருக்குல்ல, நறுக்கின மஞ்சளை இதில் போட்டுக்கணும். இப்போ நறுக்குன மஞ்சளை இப்போ கொட்டி இப்படி வதக்கியிருக்கோம். இதில் நம்ம 3 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். அதையும் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடியை இதில் போட்டுடலாம். இப்போ பெருங்காயம் தேவையான அளவு போட்டுடலாம். நம்ம எல்லாமே ரெடி ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம 2 லெமன் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். அந்த லெமன் ஜூஸை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, நல்லா பார்க்கவே நல்லா அழகாக நல்லா டேஸ்ட்டாக நமக்கு மஞ்சள் ஊறுகாய் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம மற்றதுலாம் ஊறுகாய் போட்டிருப்போம். லெமன், மேங்கோ, நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஊறுகாய் போட்டிருப்போம். இதில் மஞ்சள் ஊறுகாய் ஒரு விதம் பார்த்தா ஒரு புது விதமாகவும் இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்து நல்லா. இப்போ ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம மஞ்சள் ஏற்கனவே உப்புல ஒரு நாள் ஊற வச்சிருக்கிறோம். அதனால அதிக நேரம் அடுப்புல வைக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அது சாஃப்டா தான் இருக்கும். மஞ்சள்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால உணவுல இந்த மாதிரி செஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மஞ்சள் ஃப்ரெஷ் மஞ்சள் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஊறுகாயை செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.